அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து 17 சித்தர்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடைக்காட்டு சித்தர். இவர் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் 9 கோள்களையும் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. வான சாஸ்திரத்தில் வல்லுனர் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு கிழக்கே இருக்கிற இடைக்காடு அப்படின்ற ஊரில் பிறந்தார் அப்படின்னும், தொண்டை மண்டலத்தோட இடையன்மேடு அப்படின்ற ஊரில் இடையர் குலத்தில் பிறந்தார் அப்படின்னும் கருத்துகள் நிலவுது. அது மட்டும் இல்லாமல் இவர் குலசேகர பாண்டியன் காலத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களோட பரிபாஷையில் இடைக்காடு அப்படிங்கிறது புருவ மையம். இந்த புருவ மையத்தில் நின்று நித்தியம் தேகம் பெற்றவர் அப்படிங்கிறதுனால இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க அப்படின்னும் கருத்து நிலவுது. இடைக்காடருக்கு ஆடுகள் மேய்க்கிறது தான் தொழில். ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் மரத்தினடியில் ஒரு கொம்பை ஊனிக்கிட்டு அப்படியே நிற்பார். உடல் மட்டும்தான் இங்கே நிற்கும். மற்றபடி இவரோட உயிர் சிவனை தேடி பிரபஞ்சம் எங்கும் சுற்றி திரியுமா. அப்போது வான்வெளியில் வசிக்கும் நவநாத சித்தர்களில் ஒருவரான போகர் வானில் இருந்தபடியே இடைக்காடருடைய எண்ணங்களை கண்டறிஞ்சு இவர் முன்னாடி தோன்றினாராம். இவருக்கு போகரை தெரியாது. யாரோ ஒரு மகாமுனிவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாராம். உடனே தர்பப்புள்ள நிரப்பி அது மேலே போகரை உட்கார சொல்லிட்டு ஆட்டோட பாலை கறந்து கொடுக்க போகர் அதனை ஏற்றுக்குப்பாராம். ஆடுகள் மேய்க்கிற உன்னுடைய உடம்பு மட்டும் இங்கே இருக்க, உன் உயிர் மட்டும் பிரபஞ்சம் தேடி அலையுதே, எதுக்காக இப்படி அப்படின்னு கேட்டார் போகர். போகரோட இந்த கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லலை. இடைக்காடர் மௌனமாக நின்னாராம். போகரோ தன்னோட ஞானத்தால் இவரோட நிலையை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இடைக்காடருக்கு ஜோதிடம், ஞானம், யோகம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரோட சில காலம் தங்கியிருந்து பல உபதேசங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாராம் போகர். இடைக்காடாரும் தொடர்ந்து தபத்தை மேற்கொண்டுக்கிட்டே இருந்தாராம். போகர் சொல்லி கொடுத்த ஜோதிடம், ஞானம், யோகம் இது எல்லாமே கைவர பெற்றுட்டாரு அவருடைய தவத்தால். அதே போல் தன்னோட சீடர்களுக்கும் தனக்கு தெரிஞ்ச எல்லா உபதேசங்களையும் சொல்லி கொடுத்துட்டாரு. சீடர்கள் கிரகங்களை பற்றியும் அதன் இயக்கங்களை பற்றியும் கேள்விகள் பல கேட்பாங்களாம். எல்லா கேள்விகளுக்குமே இடைக்காடர் பதில் சொன்னாராம். அப்போது மனித குலத்தையும் மற்ற உயிரினங்களையும் வாழ வைக்கும் கிரகங்கள் ஒரு சூழலில் அழிவையும் துன்பங்களையும் தரப்போகுது அப்படின்னு இடைக்காடர் கணிச்சிட்டாரு. சீடர்களே எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க, என்னை விட்டு பிரிஞ்சு செல்லுங்க அப்படின்னு சொன்னார். தன்னோட ஜோதிட ஆராய்ச்சியில் இன்னும் 12 ஆண்டுகளுக்கு மழை பெய்யாது, பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடப்போகுது அப்படின்னு கணிச்சு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அப்போது தாங்கிட்ட மேய்ஞ்சிட்ருக்கிற அந்த ஆடு மந்தைகளுக்கு எல்லாமே எருக்கஞ்செடிகளை உணவாக கொடுக்க பழக்கப்படுத்தினார். மழை இல்லாமல் மரம், செடி, கொடிகள் எல்லாமே அழிஞ்சாலும் எருக்கஞ்செடிகள் மட்டும் அழியவே இல்லை அப்படிங்கிறத தன்னோட ஞானத்தால் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் ஆடுங்களுக்கு எருக்கஞ்செடிகளை உணவாக கொடுத்தாரு. விஷ நிரம்பிய எருக்கஞ்செடிகளை ஆடுகளுக்கு உணவாக கொடுக்கறத பார்த்த உடனே இடைக்காட்டாரை பார்த்து எல்லாரும் சிரித்தாங்க. யாரை பற்றியும் கவலைப்படாமல் இடைக்காட்டார் கருவரகு அப்படின்ற தானியங்களை சேத்தோடு குழைச்சி சுவர்களாக எழுப்பி பல குடிசைகளை உருவாக்கினார். நவகிரகங்களோட இடைக்காட்டு சித்தரை பற்றி பார்ப்போம். மனித குலத்தோட எண்ணற்ற பாவங்களையும் துரோக செயல்களையும் அடக்கியாலும் அந்த காலம் வந்துச்சு. இடைக்காடரோட கூற்றுப்படி தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழை பொழியவே இல்லை. பஞ்சம், பட்டினி என மனித குலம் எல்லாமே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களுக்கு ஆளாகுச்சு. ஆனால் இடைக்காடரோட ஆடுகள் மட்டும் பசியால் துடிக்காமல் எருக்கஞ்செடிகளை உண்டு வாழ்ந்துச்சு. இடைக்காடருக்கும் எப்பவும் போல இருந்தார். இடைக்காடருக்கு உணவாக குருவரகும் பயன்பட்டுச்சு. எருக்கஞ்செடிகளோட இலைகளை தின்ன ஆடுகளுக்கு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டது. அரிப்பை தாங்க முடியாத ஆடுங்கள்லாம் குருவரகும் சேரும் குழைச்சி கட்டப்பட்ட அந்த சுவரில் உடம்பை கொண்டு போய் தேய்ச்சிக்குமா. அப்போது சுவரில் இருந்து குருவரகு தானியங்கள்லாம் உதிர்ந்து விழுந்துச்சு. உதிர்ந்து கொட்டும் தானியங்கள் உயிர் வாழும் உணவாக பயன்பட்டது. இடைக்காடருடைய தொலைநோக்கு பார்வையை அறியாத நவகிரகங்கள் எல்லாம் இவரோட குடிசையை நோக்கி வந்தாங்களாம். நவகிரகங்கள் எல்லாத்தையும் வரவேற்று உபசரித்து இடைக்காடர் குருவரகு ரொட்டியும் ஆட்டுப்பாலையும் உணவாக கொடுத்து சாப்பிட சொன்னார். ஆனால் நவகிரகங்கள் சாப்பிட மறுத்துச்சு. ஆனால் இடைக்காடர் அவங்கள பிடிவாதமாக சாப்பிட வச்சாராம். இடைக்காடர் கொடுத்த உணவையும் பாலையும் சாப்பிட்ட நவகிரகங்கள் எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்களாம். விஷமுள்ள எருக்கஞ்செடிகளோட இலையை உண்டு வாழ்ந்த ஆடுகளோட பாலில் எருக்கஞ்செடியின் சத்து மிகுதியாக இருந்ததுனால அதை எல்லாத்தையும் குடித்த நவகிரகங்கள் எல்லாம் மயங்கி படுத்துட்டாங்க. இதை நவகிரகங்களுக்கு தெரியாது. மயங்கி நிலையில் இருந்த நவகிரகங்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு இடைக்காடர். மனித குலத்தின் மீது இருந்த வெறுப்பாலும் கோபத்தாலும் மழை பெய்யாமல் செஞ்ச இந்த நவகிரகங்களை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாரு. மழை பெய்யறதுக்கான கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தாரு. விடையும் கிடைச்சது. மயக்கமாக இருந்த நவகிரகங்கள் எல்லாத்தையும் இடம் மாற்றி படுக்க வச்சாராம். அந்த நிமிஷமே வானத்தில் கருமேகங்கள் திரண்டு இடியும் மின்னலுமாக மழை பெஞ்சு 12 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் மழையால் நிரம்பி வழிஞ்சு ஓடிச்சான். மயக்கம் தெளிஞ்ச நவகிரகங்கள் எல்லாம் எழுந்து பார்த்தாங்க. மழை பெய்யறதையும் பார்த்தாங்க.
அவங்கெல்லாம் மயங்கி விழுகும்போது இருந்த நிலையும் இப்போ எழும்போது அவங்களோட இடம் மாறி இருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நவக்கிரகங்களும் இடைக்காட்டு சித்தருடைய செயலை பார்த்து பாராட்டினாங்க. இடைக்காடர் தவத்தில் இருப்பதை பார்த்த நவக்கிரகங்களும் அவரை பாராட்டி அவரோட அறிவு கூர்மையை மெச்சி எப்படி அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இடைக்காட்டு சித்தருடைய புகழ் உலகமெங்கும் பரவிச்சான். அவரை பார்க்க வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான உபதேசம் சொல்லி கொடுத்தாராம். அது என்னன்னா, ஏழைகளுக்கு உதவுங்க, வானம் தானா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நாள் இடைக்காட்டு சித்தரோட சீடர் கேட்டாராம், குருவே, 12 ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்த நவக்கிரகங்களை கூட மண்ணுலகுக்கு வரவழைச்சி அவங்கள இடம் மாற்றி வச்சு மழை பொழிய செஞ்சீங்க. ஆனால் மனிதர்களோட வாழ்க்கையில் திருந்திய நிலையும் நல்ல எண்ணங்களையும் ஏற்படவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டார். சீடரோட இந்த கேள்விக்கு இடைக்காடர் பதில் சொன்னார். கோள்களுடைய நோக்கு திசையும் கிரகங்களோட பார்வையும் தான் உயிரினத்தை இயக்குது. அதனால தான் மண்ணில் தோன்ற எல்லா மனிதர்களோட புத்தியும் செயலும் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சுருக்கமாக சீடர்களுக்கு புரிய வச்சாராம். இடைக்காடரை பற்றி இன்னும் பலவிதமான அனுமானங்களும் சொல்கிறாங்க. இவர் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனை பாடியதாலும், திருக்குறளுக்கு கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்னு சாற்றுக்கவி எழுதியதாகவும், இவரோட பாடல் வரிகள் நற்றிணை, குறுந்தகை, அகநானூறு, புறநானூறு இந்த மாதிரி சங்க இலக்கியங்களில் காணப்படுது. அதனால் இவரோட காலம் சங்க காலமாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இடைக்காட்டு சித்தர் வேறு, புலவர் இடைக்காடனார் வேறு அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஞானசூத்திரம் 70 மட்டுமே இடைக்காட்டு சித்தரை இயற்றிய பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்காடரோட சமாதி திருவண்ணாமலையில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த இடைக்காட்டு சித்தருடைய வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.